பாரதிய நியாய சங்கீதா 2023 செக்ஷன் 111 கீழே ஆர்கனைஸ்ட் கிரைம் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்கனைஸ்ட் கிரைமில் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க, எத்தனை பர்சன் வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா வந்து ஒன் பர்சன் இருக்கலாம், குரூப் ஆஃப் பர்சனும் வந்து இருக்கலாம், அது சிங்கிளாகவும் இருக்கலாம், ஜாயிண்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெம்பர் ஆஃப் த ஆர்கனைஸ்ட் கிரைம் சிண்டிகேட்டாவோ ஆர் பிஹாஃப் ஆஃப் த சச் சிண்டிகேட்டாவோ ஒரு குழுவாகவோ இருந்து அந்த கிரைம் வந்து செய்யலாம். அது எப்படி செய்கிறாங்க அப்படின்னா வயலேஷன் ஆகும், த்ரெட் பண்ணியும் வயலேஷன் ஆர் இன்டிமேஷன் பண்ணியும் அதை செய்கிறாங்க. அப்போ அந்த அஃபென்ஸில் ஈடுபடக்கூடியவங்க டைரெக்டாகவும் செய்யலாம், இன்டைரக்டாகவும் செய்யலாம். அவங்களோட மெட்டீரியல் பெனிஃபிட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனான்சியல் பெனிஃபிட்டுக்காக இந்த கிரைம் வந்து செய்கிறாங்க. அதுவும் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா கண்டினியூஸாக அன்லாபுல் ஆக்டிவிட்டீஸை ஈடுபடுறாங்க, தொடர்ந்து சட்டவிரோதமான குற்றச்செயலில் வந்து ஈடுபடுறாங்க. அதை தான் இப்போ பிஎன்எஸ்ல வந்து ஆர்கனைஸ்டு கிரைமாக சொல்லப்படுது. ஆர்கனைஸ்டு கிரைமில் என்னென்னலாம் வருது? ஃபர்ஸ்ட் கிட்னாப்பிங் வருது, பிள்ளை பிடித்தல் செக்ஷன் 137 சப்செக்ஷன் 1 and 2 வந்து பிஎன்எஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ராபரி கொள்ளை அடிக்கிறத பற்றி செக்ஷன் 309 பிஎன்எஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வைக்கல் தப்பு வாகன திருட்டு செக்ஷன் 303லையும் எக்ஸ்ட்ராக்ஷன் அச்சூரிட்டி பறிக்கிறது செக்ஷன் 308 1 and 2 சப்செக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. லேண்ட் கிராப்பிங் நில அபகரிப்பை பற்றியும் சொல்லியிருக்காங்க. பிஎன்எஸ்ல 318 சப்செக்ஷன் 4லையும் 336 சப்செக்ஷன் 3 and 4லையும் 338லையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கான்ட்ராக்ட் கில்லிங்னா என்ன? ஒப்பந்த அடிப்படையில் கொலை செய்து கொடுக்குறது. அதாவது கொலை செய்யறதுக்கான கூலிப்படைகள் இருப்பாங்க. அந்த கூலிப்படைகளில் வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வந்து இவர்கள் வந்து கொலை செய்து கொடுப்பதாக வந்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொடுக்குது. எக்கனாமிக் அஃபென்சஸ் பொருளாதார குற்றங்கள், சைபர் கிரைம்ஸ் நமக்கு 2000 வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கீழே வந்து கிரைம் பற்றி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இதிலையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. டிராஃபிக்கிங் ஆஃப் பர்சன் மனிதனை வந்து இழித்துள்ள வந்து ஈடுபடுத்துறது. இது செக்ஷன் 143 பிஎன்எஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரங்க்ஸ் போதைப் பொருள், வெப்பன்ஸ், இலிசிட்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் கள்ளத்தனமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து சேவைகள் மற்றும் ஆயுதங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங் ஃபார் ப்ராஸ்டியூஷன் ஆர் ரான்சம் அந்த பாலியல் தொழில் பொருட்டு செய்யும் மனித இழித்தொழில்கள் வந்து வாணிகம் உள்ளிட்ட எந்த ஒரு தொழிலையும் வந்து ஈடுபடுத்தக்கூடியது. அதாவது தொடர்ந்து அன்லாபுல் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபடுறது தான் ஆர்கனைஸ்டு கிரைம். அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் வந்து ஒரு பர்சனாக செய்யலாம், குரூப் ஆஃப் பர்சனாக செய்யலாம், சிங்கிளாகவும் இருக்கலாம், ஜாயிண்டாகவும் இருக்கலாம். அது மாதிரி மெம்பர் ஆஃப் த ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட்டாவோ ஆர் பிஹாஃப் ஆஃப் த சிண்டிகேட், அதாவது ஒரு குழுவாக அமைச்சு அதை செய்யலாம், இல்லை தனி ஒரு நபரும் அதை வந்து செய்யலாம். எந்த மாதிரி செய்கிறாங்கன்னா வயலேஷன் பண்ணி, த்ரெட் பண்ணி, வயலேஷன் இன்டிமெண்டேஷனும் பண்ணி அதை வந்து செய்கிறாங்க. இதுக்கு என்ன நோக்கத்துக்காக அந்த கிரைம் கண்டினியூவாக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டுக்காக வந்து செய்யப்படுது. இது ஷால் பி கான்ஸ்டியூட் ஆர்கனைஸ்டு கிரைமாக சொல்லப்படுது.